ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹேர் க்ரோத்துக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஹேர் ஃபால் ஏன் ஆகுது, என்ன விட்டமின்ஸ் கம்மியாக இருக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கவங்க இந்த ஃபுட் ஐட்டம் நீங்கள் எடுத்துக்கலாம். வீக்லி ட்வைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 1 மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் ஹேரில் நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸுங்கிறது தெரியும். ஸோ இப்போ நான் இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ண என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை தான் எடுத்திருக்கேன். வெந்தயக்கீரை நம்ம ஹேருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஹேர் ஆயில், ஹேர் சீரம், ஹேர் பேக் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த வெந்தயம் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம வெளியே அப்ளை பண்ணுறதை விட இன்டேக் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லாவே ரிசல்ட்டுங்கிறது தெரியும். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், அதில் இருக்கக்கூடிய யூசஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரையை நம்ம கடையில் வாங்குறதை விட வீட்லேயே கூட நம்ம ஸ்பேஸ் இருந்தால் ஈஸியாக நம்ம வளர்த்துக்கலாம். நம்ம ஹேர் க்ரோத்துக்கு முக்கியமான விட்டமின்ஸ் எல்லாமே இதில் தாங்க அடங்கியிருக்கு. இது நம்ம ஹேர் பேக் அண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். ஹேர் க்ரோத்துக்கு நம்ம முருங்கைக்கீரைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த வெந்தயக்கீரைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ப்ரெக்னென்சி டைமில் என்னோடய பிளட் லெவல் ரொம்ப லோவாக இருக்கிறப்போ என்னோடய ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. இது எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். கீரையில் இருக்கக்கூடிய அந்த வேரை தவிர மற்ற பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய இலையை மட்டும் எடுத்துக்கலாம். இலை பார்த்திங்கன்னா லைட்டாக பூச்சி பிடிச்சது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் தூக்கி போட்டு நல்ல இலையை மட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் தண்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம மெல்றப்போ அப்படியே தண்டு ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும். ஸோ அந்த தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்துக்கலாம். நான் இப்போ கட் பண்ணுற பாருங்கள், அது மட்டும் கட் பண்ணி அதிலேருந்து எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிறதெல்லாம் வேண்டாம். எனக்கு இந்த கீரை கிளீன் பண்றப்ப பாத்தீங்கன்னா கீரைக்குள்ள இருந்து 2 பூச்செடி கிடைச்சிருக்கு. இது பூச்செடியா என்ன செடின்னு தெரியல, ஆனா இதுக்குள்ள இருந்து பூ வந்த மாதிரி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். உங்களுக்கு பாக்குறதுக்கு இது கொத்தமல்லி செடி மாதிரி இருக்கலாம், பட் எனக்கு பூச்செடி கிடைச்சிருக்கு. பட் நீங்க கீரை கிளீன் பண்றப்ப பார்த்து கிளீன் பண்ணுங்க, அப்படியே எடுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா அதுக்குள்ள என்ன செடி வேணா இருக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணுறப்ப பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். கீரை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் இது மட்டும் தாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 இன்க்ரீடியன்ட்மே குயிக்காகவே நமக்கு டைஜஷன் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூட பார்த்திங்கன்னா லைட்டாக சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் நான் அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். இது கூட தக்காளி போட்டு கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி லைட்டாக வணக்கி விடலாங்க. அது மாதிரி பண்ணோன்னா ஜஸ்ட்டு குழம்பு மாதிரி இருக்கும். நான் பாப்பாவுக்கு அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். ஸோ பாப்பாவுக்கு ப்ரிப்பேர் பண்ண கிளிப்ஸும் நான் உங்களுக்கு இடையில ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ என்னோடய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் நான் சிம்பிளாக குவிக்காக ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கணுங்கிறக்காக நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெங்காயம் இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். இதை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெறும் சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹேர் ஃபால்னு புலம்பிட்டு இருக்க எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனே சொல்லுவேன். ஸோ இதில் இருக்கக்கூடியதும் நான் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு டைம் நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். எப்போவுமே கீரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ மூடி வச்சு நம்ம சமைக்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி மூடி வச்சு சமைச்சோன்னா அதில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ கீரை மூடி வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நான் எப்போவுமே கீரை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ தண்ணி ஆட் பண்ண மாட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாவே அதுவே லைட்டாக தண்ணி விட்டு அதுவே நல்லா வெந்துடும். ஸோ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஹேர் ஃபால்க்கு மோஸ்ட் காமன் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி லெவல் லோவாக இருக்கிறதா. ஸோ இது குழந்தைகளுக்கு கூட நிறைய பேர்த்துக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் வீக்லி ட்வைஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இது இல்லைன்னா முருங்கைக்கீரை, இந்த 2 கீரையில் மாற்றி கொடுத்தீங்கன்னாவே போதும். ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஈஸியாகவே கண்ட்ரோல் ஆகுறது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த கீரையோட விலையும் பார்த்திங்கன்னா 20 ரூபா தான் என்னமோ தான் ஆச்சு. ஸோ இதை நீங்கள் வாங்கி ஒரு 2 கட்டு இல்லைன்னா 3 கட்டு கீரையை வாங்கி இதை வெயிலில் கூட காய வச்சு அதை பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரிங்காக கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். இப்போ கீரை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சாப்பிட வேண்டியது தான். நான் கீரையை எப்போவுமே வெறும் சாதத்தில் மட்டும்தாங்க வச்சு சாப்பிடுவேன். நீங்கள் குழம்பு இல்லைன்னா ரசம் ஆட் பண்ணுறீங்கன்னா தக்காளி ரசம் மட்டும் வச்சுக்கோங்க. புளி ஓவராக ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சத்து எல்லாமே புளி கரைச்சி விட்டுரும். நான் ஆல்ரெடி சொன்னதான். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.